ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் மெயினான டாபிக் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக லேட் பண்ணாமல் டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு, நல்லதை சொன்னாலே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எடுத்துக்காட்டுக்கு இப்போ வீட்டில் இப்போ இருக்க ஜென்ரேஷனோ இல்லை எப்போ இருக்க ஜென்ரேஷனோ, அதாவது குழந்தைங்க சின்ன வயசாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பக்குவம் வர வரைக்கும் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸு அவங்களுக்கு ஏன் நல்லதை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. நம்ம இல்லாத காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு அந்த இடத்துல உதவும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி அவங்களுடைய கடமையும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் இப்போ கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நீங்கள் அவங்கள கரிச்சு கொட்டினாலும் சரி இல்லை கேவலப்படுத்தினாலும் சரி இல்லை கண்டுக்காத மாதிரியே இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் காதை பொத்திக்க முடியுமானா முடியாது. அப்படி ஒரு வேளை அந்த காதை பொத்திக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பக்குவம் என்பது வராது. இதை அடித்து நான் சொல்லுவேன். அப்படி காது கொடுத்து கேட்டு வளரக்கூடிய பிள்ளைகள் எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு பக்குவம் வரும். எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த சான்று. இந்த இடத்துல நான் திருப்புகளை ஒரு அம்மா அப்பாவாக சொல்கிறேன். திருப்புகள் இருக்கக்கூடிய வரிகளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வலியுறுத்தக்கூடிய அறிவை செலுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகளாக இது ஒரு ஊமைக்கு நான் சொல்கிறேன். ஸோ திருப்புகள் அப்படின்னா அம்மா அப்பா, திருப்புகள் இருக்கக்கூடிய வரிகள்னால் அம்மா அப்பா நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நான் ஏன் திருப்புகள் படிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சரியான பதிலாக இருக்கும். அவங்களுக்கு எளிமையாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எதுக்கு திருப்புகளை படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயத்தை அனுபவிக்கும் பொழுது தான் புரியும். அதை அனுபவித்து நீங்கள் புரிந்து கொள்வதை விட அது வருமுன் காப்பதை சிறந்தது அப்படின்னு இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும். நான் திருப்புகளே தான் படிக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. நல்ல அறிவுரையை தரக்கூடிய, நம்மளுடைய அறிவை புத்தி கூர்மையாக மாற்றக்கூடிய, நல்ல எண்ணங்களை நம்மளுடைய ஆழ் மனசில் செலுத்தக்கூடிய எந்த புத்தகமாக இருந்தாலும் அதை நீங்கள் படிக்கலாம். ஸோ எந்த புத்தகத்தை நீங்கள் படித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஈஸியாக உங்களுடைய தருணத்தை சரி செய்து கொள்ளக்கூடிய வகையில் மீனிங் தரக்கூடியதான் இந்த திருப்புகள். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஆடியோலையும் திருப்புகள் படிங்க அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் கலியுகத்திலேயே சரி எந்த யுகத்திலேயும் சரி முருகப்பெருமானை தமிழர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் போர்க்கடவுளாக பார்த்ததை விட அவர் இவ்வளோ வெற்றியில் ஜெயித்தார், அவரோ வெற்றி பெற்றிருக்காரு, அந்த போட்டியில் அவரை கொன்னார், இந்த போட்டியில் இவரை கொன்னார் அப்படின்னு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறதை விட முருகப்பெருமான் எங்கள் வீட்டு குழந்தை, முருகப்பெருமான் என்னுடைய அண்ணன், என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வீட்டிற்குள் இருக்கக்கூடிய நாம் எந்த தருணத்தில் அழைத்தாலும் நமக்கு மனதார எந்த யுகத்திலும் நமக்கு துணையாக நிற்பார். அவரை நேர பார்க்க முடியலைனாலும் ஏதோ ஒரு வகையில் அவரை நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் முருகப்பெருமானை உருகி எல்லோரும் கும்பிட்றாங்க. இப்போ பங்குனி உத்திரம் இப்போ முந்தா நேற்று ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பழனியில் அவ்வளோ கூட்டம். எதுக்கு? அப்போ திருச்செந்தூரில் அந்த சூரசம்ஹாரம் பண்ணும்போது ஏன் கூட்டம்? அது மட்டும் இல்லை, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, இந்த மாதிரி தைப்பூசம் அப்படின்னா மருதமலை, இந்த மாதிரி நிறைய கோயிலில் முருகப்பெருமான் சம்மந்தப்பட்ட விழாக்கள் வரும்பொழுது ஏன் போய் அங்கே அப்படி கூடுறாங்க? அப்போ அப்படி கூட்டம் வருது அப்படின்னா அங்கே ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் புத்தகத்தின் மூலிமா ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம். கூட்டமாக போய் சாப்பிடாமல் விரதம் இருந்து முருகப்பெருமானை மனசார நினச்சிட்டு பொழுதன்னைக்கு அவரை பற்றியே பேசிட்டு பொழுதன்னைக்கு அவருடைய நாமத்தையே சொல்லிட்டு இருந்தால் மட்டும்தான் முருகப்பெருமான் காட்சி தருவார். அப்படிலாம் இல்லை. அவருக்கு திருப்புகளை பாடி படித்து அவரை அழைத்தால் அவர் நமக்கு காட்சி தருவார். அதை உணர்வுபூர்வமாக நமக்கு உணர்த்துவார். தமிழ் மொழியின் மூலமாக என்னுடைய பக்தரோ இல்லை பக்தையோ என்னை கூப்பிட்றாங்க, அவருக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் உடனே வருவார். ஸோ அவருக்கு பிடித்ததை நீங்கள் வைக்கணும். இப்போ அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேன் தினை மாவு இந்த மாதிரி நிறைய இருக்குங்களே, அதை ஏன் படைக்கிறீங்க?
அப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் தானே. இப்போ வந்து இது அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இதை நெய்வேத்தியமாக வச்சு வழிபடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரி பண்ணி வைப்பார் அப்படின்னு. அதையே நான் ஷார்ட்டாக திருப்புகழை நீங்கள் படிக்கவும் உங்களுக்கு அறிவும் பெருக்கும். அதனுடைய முருகப்பெருமானுக்கு திருப்புகழ்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய வாயால் அவருக்கு பிடிச்ச மொழியில், அவர் உருவாக்கிய மொழியில் நீங்கள் அவரை கூப்பிடும் பொழுது அவர் வருவார்னு சொன்னால் மட்டும் ஏன் திருப்புகழை படிக்கணும், திருப்புகழை கேட்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஏன் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரதை விட ஏன் படிக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி ஏன் வர மாட்டேங்குது? இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னு சொன்னால் தான் மோஸ்ட்லி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி அதை செஞ்சு தான் பார்ப்போமே, அது அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு அங்கே வர க்யூரியாசிட்டி. ஒரு புத்தகத்தை வந்து அவங்க படிக்க சொல்கிறாங்களே, நம்ம ஏன் அதை படிக்கக்கூடாது? படிக்கக்கூடாதுன்னா படிக்கவே கூடாது, அப்படி யோசிக்கக்கூடாது. அவங்க படின்னு சொல்கிறாங்களே, நம்ம படிக்காமல் இருக்கிறத விட ஏன் நம்ம படித்து தான் பார்க்கக்கூடாது அப்படி யோசிக்கணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, சரி அவங்க என்ன தான் சொல்கிறாங்க நம்ம கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு யார் ஒருத்தவங்க காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறுவாங்க. இப்போ ஒரு சொல்யூஷனே தெரியாமல் இருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து சும்மா போகிற போக்கில் வந்து சின்னதாக ஒரு சென்டென்ஸோ சின்னதாக ஒரு வார்த்தையோ சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து எத்தனை பேரோட லைஃப்பை மாற்றிருக்கு. அதுவே திருப்புகழ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேங்க, திருப்புகழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் எல்லாருக்குமே, திருப்புகழ் படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வரி, ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு கஷ்டத்தில், ஏதாவது ஒரு தருணத்தில் யாருமே நம்ம கிட்ட இல்லை, யாருமே நமக்கு கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை வந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரி, அது கண்டிப்பாக திருப்புகழ் இருக்கக்கூடிய வரி உங்களுக்கு உதவும். ஸோ இங்கே வந்து யாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க விட போட்டி தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த போட்டியை நீங்கள் திருப்புகழ் மூலியமாக படித்து முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் போட்டி வைங்க. நான் உனக்காக திருப்புகழ் டெய்லி படிக்கிறேன், உனக்காக தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சரி எனக்காக படிக்கிறியே, ஒரு நாளாவது நான் உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு நான் உணர்த்த மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவர் வருவார். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஹேபிட் ஆகிடும். இப்போ சொல்லுவாங்க, இப்போ வந்து இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள், அந்த மெடிடேஷன் பண்ணுங்கள், ஒரு 3 வீக்ஸ் பண்ணுங்கள், அதாவது 1 வீக்குக்கு 7 days, ஸோ 3 வீக்ஸ் பண்ணிங்கன்னா 21 days இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஹேபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் அதை பண்ணாமல் இருக்க முடியும்னு. அதே தாங்க நான் சொல்கிறேன். இப்போ திருப்புகழ் வந்து படிங்க, சரி ஒரு 3 நாள் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு விட்டுடுங்க. இப்போ நல்ல விஷயத்த சொன்னால் இப்போ யாருமே கேட்கல நிறைய பேர் வந்து ஆதங்கப்படுறாங்க. நல்ல விஷயம் சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, தேவையில்லாதெல்லாம் போட்டால் உடனே இதாகுது அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க. எந்த காலம் எப்படி மாறினாலும் இந்த உலகத்தில் எல்லாருமே கெட்டவங்களாகவே இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருந்தால், நல்ல விஷயம் இருந்தால் அது கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் மாற்றும். அந்த நம்பிக்கையில் தான் நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிற பேச்சை கேட்கலனா கூட ஏங்க அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேன், எப்படியே போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகலாம்ல. அதனால தான் உங்களுக்கு நான் ஊமையாக வந்து பேரண்ட்ஸ்னால் திருப்புகழ், பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அறிவுரைகள் வந்து திருப்புகழ் இருக்கக்கூடிய வரிகள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதன் மூலிமா திருப்புகழ் ஏன் படிக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது திருப்புகழ் ஏன் படிக்கணும், அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிற கேள்வி யாருக்காவது மனசில் எழுந்தால் இந்த ஆடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் 100% ஷியூராக சொல்லுவேன். ஸோ வழக்கமாக சொல்கிறது தான், என்னுடைய சேனலில் நான் முருகப்பெருமானுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறதுனால நான் திருப்புகளை வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டாக ப்ரையாரிட்டியாக கொடுத்து தான் நான் எல்லா ஆடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ வழக்கமாக சொல்கிறது தான், உங்களுக்கு இந்த ஆடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து முருகப்பெருமான் இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணிக்கோங்க. செல்ஃப் மோட்டிவேட்டராக இருக்கக்கூடிய திருப்புகழ் புத்தகத்தை வாங்கி நீங்கள் படியுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட எப்படி சொல்கிறது, உங்கள் மைண்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த திருப்புகழ் வந்து இந்த படிக்கும்பொழுது இப்படி இருந்துச்சுல்ல, இந்த மாதிரி நம்ம இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த சூழ்நிலை நீங்கள் ஹேண்டில் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு சால்வ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த திருப்புகளுடைய பெனிஃபிட் என்ன, திருப்புகளுடைய மகத்துவம் என்ன, திருப்புகழ் படித்தா என்ன, எது நிதர்சனம் எது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து வழக்கம் போல தான் முருகப்பெருமானோட இன்ஃபர்மேஷனாக இன்னொரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய திருப்புகழ் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் and viewers.